ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லீட் ஜென்ரேஷனில் ஒரு கேட்டகரி தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ 90% ஆஃப் பிஸ்னஸ் ஓனர் அவங்க பிஸ்னஸ்க்காக லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபார்ம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் இருக்க ஒரு கேட்டகரி தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கேட்டகரி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது லீடோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், லீடோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்கள் பிஸ்னஸ்க்காக லீடு எஃபெக்டிவாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதை பற்றி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிஸ்னஸ்க்காக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறது தப்பே இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் எஃபெக்டிவாக ரன் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தா, நிறைய ஜங்க் லீட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ண ஃபோன் பிக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி பேசினா கூட நான் ரெஜிஸ்டரே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜங்க் லீட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. அந்த அப்டேட்ல நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து லீடோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், காஸ்ட் பர் ரிசல்ட்டையும் கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரிச் கிரியேட்டிவ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் லீட் கேம்பெயின் ரன் பண்ணியிருப்பீங்க. அது உங்கள் ஏஜென்சி ரன் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் டீம் வச்சு நீங்கள் ரன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே ரன் பண்ணாலும் சரி. ஸோ இன்னைக்கு வந்து கேம்பெயினை பற்றி எப்படி கிரியேட் பண்ண சொல்ல போகல, அந்த ரிச் கிரியேட்டிவ்ல என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஃபார்மில் இருக்க அந்த ரிச் கிரியேட்டிவ் தான் போகிறேன். ஸோ டைரெக்டாக நான் பண்ணுறேன், கேம்பெயின் அப்படி லீட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லீட் செலக்ட் பண்ணிட்டு ஆட் செட்டில் வந்து கன்வர்ஷன் ஆப்ஷன் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கன்வர்ஷன் லொக்கேஷன் மட்டும் போயிட்டு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் என்னால் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணுறேன், ஆடுக்குள்ளே போகிறேன். ஸோ ஆடுக்குள்ளே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நிறைய பேர் மேஜராக தப்பு பண்ணுற இடம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஃபார்மை வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இங்கே டிஃபால்ட்டாக மோர் வால்யூம், இந்த மாதிரி நீங்கள் மோர் வால்யூம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜங்க் லீட்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அதை டச் பண்ணாவே அவங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த மோர் வால்யூமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. எனக்கு குவாலிட்டியான லீட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஐஆர் இன்டென்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐஆர் இன்டென்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிவ்யூ ஸ்க்ரீன் ஒன்று ஆட் ஆகும். அண்ட் சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எனேபிள் உங்களால் பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுக்குற ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஐஆர் இன்டென்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ண நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஆர் இன்டென்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிச் கிரியேட்டிவ். ஸோ இந்த ரிச் கிரியேட்டிவ் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிச் கிரியேட்டிவ் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிரியேட்டிவ்ஸில் சில வீடியோஸ்லாம் காமிச்சு அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண உள்ளே வந்துருவாங்க. இங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி உங்கள் ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது உங்கள் ப்ராடக்டோட ஓவர் வியூ கொடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, இல்லை ப்ராடக்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் அதை பற்றி கம்ப்ளீட் ஓவர் வியூ இங்கே உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்ம் டைப்பில் வந்து ரிச் கிரியேட்டிவ் கொடுத்துறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இமேஜ் என்னால் செட் பண்ண முடியும். ஒரு ஸ்கொயர் டைப்பில் 1:1 ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் என்னால் செட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ இந்த ரிச் கிரியேட்டிவ் மூலமாக உங்களால் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் 1:1 ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் கொடுத்துறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஹெட்டிங் ஏதாச்சும் கேட்சியாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஈவின்னு கொடுக்குறேன். ஈவி ப்ராடக்ட்னு வச்சுக்கேன். ஜஸ்ட் அதை பற்றி ஓவர் வியூ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் உங்களால் பார்க்க முடியும், எல்லாமே ஓவர் வியூ பார்க்க முடியும். அதே கீழே வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. 10 எக்ஸாம்பிள் பார்த்தா அதை பற்றி பெனிஃபிட்ஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் இது வந்து 24 நீங்கள் வந்து இதை சர்வீஸ் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் 24/7 சப்போர்ட் தரோம். வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது, இமெயில் சப்போர்ட் இருக்குது. எங்களுக்கு வந்து நீங்கள் எனி டைம் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு இங்கே வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு
ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி கம்ப்ளீட் ஓவர்வியூ இங்கே உங்களால் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணல, தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க, உங்களால் குவாலிட்டியான டேட் ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஸ்டோரி. இன்கேஸ் நான் வந்து சர்வீஸ் ப்ரொமோட் பண்ணல, எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை ப்ரொமோட் பண்றேன், இல்லை என்கிட்ட ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதுக்கும் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே ஹவு இட்ஸ் ஒர்க்னு கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும். டைட்டில் போட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ணலாம், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எப்படி வந்து ஒரு 15 days ட்ரையல் யூஸ் பண்ணணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸிங் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஹவு இட்ஸ் ஒர்க்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும். பட் ஆனால் உங்களால் ஆட் ரெடியூஸில் எல்லா ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எனேபிள் பண்ணால் மட்டும் போதும், உங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணீங்க, அது ரெலவெண்டான ப்ராடக்ட் நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள் கார்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், அதாவது இமேஜஸ் அண்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் ஆட் ரன் பண்ணாலும் சரி, இங்கே வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால் 5 ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷனா, சோஷியல் ப்ரூஃப், அதாவது டெஸ்டிமோனியல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா சர்வீஸ்க்கும் டெஸ்டிமோனியல் வச்சிருப்போம். அந்த டெஸ்டிமோனியல அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நம்ம ஷோகேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ராடக்ட்ல ஆட் பண்ண மாதிரி கார்ட்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 5 டெஸ்டிமோனியல் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டெஸ்டிமோனியலுக்கு நேம், அதாவது அவரோட நேம் ப்ளஸ் அவங்க என்ன சொல்றாங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த வீடியோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணேன், இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. என்னால் ஹை குவாலிட்டி லீடை வந்து ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. நான் கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்க்கும் ஸோ எல்லா கிரியேட்டிவ்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக டெஸ்டிமோனியல் அட்டாச் பண்ணுவேன். ஸோ இது நான் அட்டாச் பண்ணிதான் எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் இன்சென்டிவ்ஸ்னு இருக்குது, அதாவது நீங்கள் ஏதாச்சும் அவார்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரீ ட்ரையல் தரீங்க அப்படின்னா நீங்கள் இதே எனேபிள் பண்ணிட்டு அதையும் நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு $10 ஃப்ரீயாக தருவோம், ஸோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபாரினர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து $10 வந்து பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுத்து அவங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் நீங்களும் எஃபெக்டிவாக உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த ரிச் கிரியேட்டிவ்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணீங்க, உங்களால் குவாலிட்டியான லீடை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் என் டைட்டாக மெயில் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய் பாய்.